Hi guys, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி புக்கில் இருக்கிற செகண்ட் லெசனான லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள் அந்த லெசனில் இருக்கிற ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு வீடியோலையாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கி எடுத்துக்காட்டு 9 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம ஆன்சர் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சம் உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by SBO Digital Marketing. SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பின்வரும் விவரங்கள் ஒரு சங்கத்தின் 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கீழே 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு பற்று வரவு, பெறுதல்கள் ரூபாய், செலுத்தல்கள் ரூபாய்னு ஒரு டேப்லெட் காலத்தில் சில கணக்குகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது சந்தா 17-18 5,000, 18-19 48,000, 19-20 3,000 rupees, டோட்டலாக 56,000 rupees அப்படின்ட்டு பெறுதல்கள் சைடு கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ண வேண்டியது, இச்சங்கத்தில் 300 உறுப்பினர்கள் உள்ளனர். ஒவ்வொருவரும் ஆண்டு சந்தாவாக 200 செலுத்துகின்றனர். இன்னும் பெற வேண்டிய சந்தா 2017-18 ஆண்டிற்கானது 1000 rupees அப்படின்ட்டு கீழே எக்ஸ்ட்ரா என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க ஆன்சர் எப்படி சொல்லலான்றதை பார்க்கலாம். 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு பற்று வரவு, செலவுகள் ரூபாய், வருமானம் ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் காலம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட் வீடியோலையும் அதுக்கு முந்தின வீடியோலையும் சொன்னது தான், எப்பயும் சந்தா அப்படின்னு போட்டு நடப்பாண்டிற்கான அப்போ முடிவடையும் ஆண்டு 2019 அப்படின்னா அது ஸ்டார்டிங் கண்டிப்பாக 2018 தானே இருக்கும். ஸோ 2018-19 தான் நடப்பாண்டு, அதாவது அசஸ்மெண்ட் இயர். ஸோ 48,000 சந்தா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இச்சங்கத்தில் 300 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஒவ்வொருவரும் ஆண்டு சந்தாவாக 200 செலுத்தியிருக்காங்க. ஸோ அப்போ 300 × 200 ஈக்குவல் டு 60,000 rupees. அப்போ 48,000 - 60,000 rupees ஈக்குவல் டு 12,000 rupees. அப்போ பெற வேண்டிய சந்தா இன்னுமே நம்ம பெற வேண்டியது எவ்வளோ அப்படின்னா 2018 and 19 12,000 rupees பெற வேண்டியதுக்கு மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம இருப்பு நிலை குறிப்புக்கு தேவைப்படும். 2019 மார்ச் 31ஆம் நாளைய இருப்பு நிலை குறிப்புன்னு சொல்லிட்டு மேலே ஹெட்டிங் போட்டுக்கோங்க. பொறுப்புகள் ரூபாய், சொத்துக்கள் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் காலம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. முன்கூட்டி பெற்ற 2019-20ஆம் ஆண்டிற்கான சந்தா 3,000 rupees. அதாவது 19-20 வாங்க வேண்டிய சந்தாவை நம்ம 18-19 வாங்கிட்டோம். அப்போ அது எவ்வளோ அப்படின்னா 3,000 rupees. நம்ம பெற வேண்டிய சந்தா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,000 rupees கீழே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் பெற வேண்டிய 2017-18 சந்தா அந்த 1,000 rupeesம் இப்போ மேலே நான் உங்களை மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, 2018-19 12,000 rupees. ஸோ அது இன்னுமே இந்த 2 என்ட்ரி தான் நம்ம வாங்க வேண்டியிருக்கு. எவ்வளோ டோட்டலாக 13,000 rupees. ஸோ அவ்வளோதாங்க இந்த சம. கீழே மாணவர் குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நடப்பாண்டிற்கான மொத்த சந்தா 300 × 200 ஈக்குவல் டு 60,000 rupees. நடப்பாண்டில் பெற்ற தொகை 48,000 rupees. ஸோ இப்போ இன்னும் பெற வேண்டியது 12,000 rupees. நான் மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அதை தான் மாணவர் குறிப்புன்னு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சம்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.